வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் செட்டப் சேனல். நம்ம சேனலில் நம்ம பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி 50க்கான டெய்லி அனாலிசிஸ் தென் ப்ரெடிக்ஷன்ஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். தென் ஆப்ஷன் பையிங்கான பர்டிகுலர் செட்டப்ஸும் நம்ம டெய்லி ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்ம டெய்லி ப்ரொவைட் பண்ணுற டார்கெட்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் ப்ராப்பராக ட்ரேடிங் வியூவில் ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிவிட்டு ஃபர்தர் கன்ஃபர்மேஷன் கிடைக்கிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணிவிட்டு ஃபர்தர் கன்ஃபர்மேஷன் கிடைக்கிற பட்சத்தில் நீங்கள் உங்கள் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணிங்கனாலே போதும். ஷியராக ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் புக்கிங் வித் மினிமம் ஸ்டாப் லாஸோட தான் நம்மளோட எவ்ரிடே மார்க்கெட் மூவ் போயிட்டுருக்குங்க. ஸோ வாங்க இப்போது நம்ம நிஃப்டி 50 அண்ட் பேங்க் நிஃப்டிக்கான வெனஸ்டேக்கான ஒரு கிளியர் அனாலிசிஸ், தென் தேர்ஸ்டே இன்றைக்கி நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ் என்னங்கிறதையும் இப்போ இந்த வீடியோவில் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு குட்டி அனாலிசிஸ் பார்த்துடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா எப்பவும் நம்ம செட்டப்ஸ் ஃபாலோ பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் நம்ம என்ட்ரியோட பெஸ்ட் டைமாக நம்ம சூஸ் பண்ணுறதே கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸில் நம்ம எந்த ட்ரேடுமே அட்டன் பண்ண மாட்டோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்னா, கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணும்போது நம்ம லைனில் நமக்கு இங்கே கன்ஃபர்மேஷன் இருந்தது, இங்கே ஒரு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் கிடைச்சது. ஸோ இதை கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூவான 26148 நம்மளோட பையிங் ப்ராசஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. ஆக்சுவலி இங்கே நமக்கு அப் ட்ரெண்ட்ஸில் கன்ஃபர்மேஷன், ஸோ கால் ப்ரைஸில் பை பண்ணியிருந்திருப்பீங்க. ஸோ இங்கே நீங்கள் பை பண்ணியிருந்தீங்கன்னா, ஸோ இங்கே நம்ம பை பண்ணோம். பட் பார்த்தீங்களா, மூவ் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லவே இல்லை. ஸோ அந்த ரீசனால தான் நான் சொல்கிறேன், எப்போவுமே எந்த ட்ரேட்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் ஸ்டாப் லாஸும் நம்ம டிசைட் பண்ணியிருக்கணும், டார்கெட்டும் டிசைட் பண்ணியிருக்கணும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு மூவ் இல்லாமல் சடனாக ரிவர்ஸ் ஆகிட்டு சடனாக ஒரு குட்டி ஸ்டாப் லாஸ் ஒன்று ஹிட். ஸோ கன்ஃபர்மேஷன் கேண்டிலோட பிஃபோர் கேண்டிலோட லோ வேல்யூவை நம்ம ஸ்டாப் லாஸாக செட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி ஸ்டாப் லாஸ். ஸோ இங்கே ஒரு 17 பாயிண்ட் ஒரு ஸ்டாப் லாஸ் ஹிட். ஸோ இது நம்மளோட ஃபர்ஸ்ட் ட்ரேட். தென் செகண்ட் ட்ரேட் பார்க்கலாம். செகண்ட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் நம்ம கன்ஃபர்மேஷனுக்கு நம்ம வெயிட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ சேம் நம்ம லைனில் நமக்கு கன்ஃபர்மேஷன் வேணும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன் இல்லாத பட்சத்தில் நம்ம என்ட்ரு ஆக மாட்டோம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடைச்சது. ஸோ அப் ட்ரெண்ட்ஸில் இங்கே ஒரு கன்ஃபர்மேஷன் இருந்தது. ஸோ இதை கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூவான 26156 அங்கே நம்ம ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இங்கே நீங்கள் பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இங்கேருந்து ஒரு மினிமமான ப்ராஃபிட் புக்கிங் ஒன்று நீங்கள் நீட்டாக ஏர்ன் பண்ணியிருக்கலாம். ஸோ 26184 வரைக்கும் ஒரு 28 பாயிண்ட்ஸ் நீங்கள் ஒரு ப்ராஃபிட் புக்கிங், ஏன்னா இங்கே நம்ம அப்டென்ட் கன்ஃபர்மேஷன் இருந்தது, கால் ப்ரைஸில் நம்ம பை பண்ணி இங்கே ஒரு மேக்ஸிமம் இங்கே ஒரு மினிமம் ப்ராஃபிட் நீங்கள் ஏர்ன் பண்ணியிருக்கலாம். ஸோ இது செகண்ட் ட்ரேட். தென் தேர்ட் ட்ரேட் பார்க்கலாம். தேர்டும் அகைன் நமக்கு கன்ஃபர்மேஷனுக்கு நம்ம வெயிட் பண்ணும்போது நம்ம லைனில் இங்கே பாருங்கள் டவுன்வர்ட்ஸில் இங்கே அழகாக ஒரு கன்ஃபர்மேஷன் இருந்தது, பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன். ஸோ இதை கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூவில் நீங்கள் உங்கள் பையிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ இங்கே நம்ம புட் ப்ரைஸில் பை பண்ணியிருந்தோம் அப்படின்னா 26122 நம்ம பை பண்ணியிருந்தோம் அப்படின்னா இங்கேருந்து பாருங்கள், இங்கேருந்து கரெக்டாக நம்ம டார்கெட் அச்சீவ் ஆச்சு இல்லையா. நம்ம லைனில் டவுன்வர்ட்ஸில் தான் மொமெண்டம் இருந்தது. ஸோ இங்கே வரைக்கும் இதோட லீஸ்ட் வரைக்குமே நீங்கள் ஒரு ப்ராஃபிட் புக்கிங்கோட நீங்கள் நீட்டாக வெளில வந்திருக்கலாம். 26077 வரைக்கும் இங்கே ஒரு 45 பாயிண்ட்ஸ் நீட்டாக சிங்கிள் ட்ரேடில் ஒரு 45 பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் புக்கிங்கோட நீங்கள் நீட்டாக அழகாக வெளியில் வந்திருக்கலாம். ஸோ எக்ஸிட் ஆகிருக்கலாம். ஸோ இது நம்மளோட தேர்ட் ட்ரேட். தென் ஃபோர்த் அண்ட் ஃபைனல் ட்ரேட். ஸோ நம்ம எவ்ரி டேவுமே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒன்லி 4 ட்ரேட்ஸ் தான் அட்டன் பண்ணுவோம். அதுவுமே ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன் கிடைக்கிற பட்சத்தில் தான். ஸோ கன்ஃபர்மேஷன் இருந்தால் கூட எக்ஸ்ட்ரா ட்ரேட்ஸ் நம்ம போகிறதில்ல. மேக்ஸிமம் 4 ட்ரேட்ஸ் மட்டும்தான் நம்ம அட்டன் பண்ணுவோம். அதிலே நமக்கு மேக்ஸிமமான ப்ராஃபிட் வித் மினிமம் ஸ்டாப் லாஸோட தான் நம்மளோட மார்க்கெட் மொமெண்டம் இருக்கும். நம்ம ப்ரொவைட் பண்ணுற செட்டப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா. ஸோ நம்மளுக்கு ஃபோர்த் அண்ட் ஃபைனல் ட்ரேட் பார்க்கலாம். ஃபோர்த் அண்ட் ஃபைனல் ட்ரேட் பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள், இங்கே நமக்கு கன்ஃபர்மேஷன் உண்டு இல்லையா. ரிவர்சலில் இங்கே நமக்கு அழகாக ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சது. ஸோ இதை கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூ நீங்கள் பையிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். 26092 நம்ம பை பண்ணியிருந்தோம் அப்படின்னா இங்கேருந்து பாருங்கள், இங்கேயும் ஒரு குட்டி ஒரு ப்ராஃபிட் புக்கிங், ஒரு மினிமம் ஒரு 22 பாயிண்ட் ப்ராஃபிட் புக்கிங்கோட தான் நமக்கு எக்ஸிட் ஆச்சு. ஆக்சுவலி 26114 வரைக்கும் இங்கே ஒரு 22 பாயிண்ட் ப்ராஃபிட் புக்கிங்கோட நீங்கள் நீட்டாக நம்மளோட ஃபோர்த் ஃபைனல் ட்ரேடை கம்ப்ளீட் பண்ணியிருந்திருக்கலாம். யூஸிங் அவர் ப்ரொடெக்ஷன் டார்கெட்ஸ், யூஸிங் அவர் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், இதை நம்ம ஃபாலோ பண்ணி நீங்கள் ப்ராப்பராக அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா. ஸோ ஓவரால் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 95 பாயிண்ட் நம்ம ஏர்ன் பண்ணோம் நிஃப்டி 50ல் வெனஸ்டே ஸ்டேட்டஸ் படி. பட் நமக்கு ஒரு குட்டி ஸ்டாப் லாஸ் ஒன்று ஹிட் ஆச்சு இல்லையா இங்கே. ஸோ அதை லெஸ் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 78 பாயிண்ட் ப்ராஃபிட் புக்கிங்கோட தான் நிஃப்டி 50க்கான வெனஸ்டே ஸ்டேட்டஸ் கம்ப்ளீட் ஆச்சு. ஸோ இதாங்க நிஃப்டி 50க்கான ஸ்டேட்டஸ் ஃபார் வெனஸ்டே. தென் இன்றைக்கி தேர்ஸ்டே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொடெக்ஷன் டார்கெட்ஸ் நம்ம பார்த்துடலாம். ஸோ நம்ம போத் பார்த்துட்ருக்கோம் இல்லையா, அப் ட்ரெண்ட்ஸ் ஆர் டவுன் ட்ரெண்ட்ஸ் போத் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க. லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போது நிஃப்டி 50க்கு தேர்ஸ்டே இன்றைக்கி நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம அப் ட்ரெண்ட்ஸ்க்கானது பார்த்துடலாம். 26178, 26257, 26373, 53,
264 31 265 10 265 84. ஸோ இது இப்போ நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ் 150 அப் ட்ரெண்ட்ஸில் இருந்ததுன்னா, இப் சப்போஸ் மொமெண்டம் டவுன் ட்ரெண்ட்ஸில் இருந்ததுன்னா அதுக்கான டார்கெட்ஸும் நம்ம பார்த்துடலாம். 26096 26026 தென் 25930 258 68 257 91 5696. ஸோ இது இப்போ நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ் தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இது வந்து நிஃப்டி 50க்கான டார்கெட்ஸ் போத் பார்த்தாச்சு இல்லையா? அப் ட்ரெண்ட்ஸில் இருந்தாலும் சரி, மொமெண்டம் டவுன் ட்ரெண்ட்ஸில் இருந்தாலும் சரி, நம்ம ப்ரொவைட் பண்ணிக்க இந்த செட்டப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் ப்ராப்பராக ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் மேக் பண்ணிட்டீங்கனாலே போதும். நம்ம லைனில் நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடைக்கிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். கன்ஃபர்மேஷன் கிடைக்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து உங்கள் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஷுவராக வந்துட்டு டார்கெட் ப்ரைஸும் நீங்கள் டிசைட் பண்ணியிருக்கணும். அட் த சேம் டைம் ஸ்டாப் லாஸ் வேல்யூவும் செட் பண்ணிவிட்டு உங்களோட ட்ரேடிங்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஷுவராக ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் புக்கிங் வித் மினிமம் ஸ்டாப் லாஸில் தான் நம்மளோட எவ்ரிடே மூவும் போயிட்டுருக்கு. ஸோ வாங்க நெக்ஸ்ட் பேங்க் நிஃப்டிக்கான வெனஸ்டேக்கான ஒரு கிளியர் அனாலிசிஸ், தென் தேர்ஸ்டே இன்றைக்கி இப்போ நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரெடிக்ஷன் டார்கெட்ஸ் என்னங்கிறதையும் இப்போ நம்ம பார்த்துடலாம். தென் பேங்க் நிஃப்டிக்கான வெனஸ்டே ஸ்டேட்டஸ் நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் நம்ம எந்த ட்ரேட்ஸுமே அட்டன் பண்ண மாட்டோம். இங்கே வந்துட்டு நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான கன்ஃபர்மேஷனுக்காக வெயிட் பண்ணுறதுனால ஒரு ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் நம்ம எப்போவுமே என்ட்ரிக்கான பெஸ்ட் டைமாக நம்ம சூஸ் பண்ணுறதே கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம லைனில் நமக்கு கன்ஃபர்மேஷன் வேணும். ஸோ ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா இங்கே இருந்தது இல்லையா, ரிவர்சலில் இங்கே ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சது. ஸோ இதை கன்ஃபர்மேஷன் கேனில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூவான 59938 நீங்கள் வந்து பை பண்ணியிருந்துருக்கலாம். இங்கே வந்து நம்ம புட் ப்ரைஸில் நீங்கள் பை பண்ணியிருந்தோம் அப்படின்னா இங்கேருந்து இதோட லோ வரைக்குமே வந்து ஒரு ப்ராஃபிட் தான். 59864 வரைக்கும் இங்கே வந்து ஒரு 74 பாயிண்ட் வரைக்கும் வந்துட்டு ஒரு ப்ராஃபிட் புக்கிங்கோட நீங்கள் நீட்டாக எக்ஸிட் ஆகிருக்கலாம். சிங்கிள் ட்ரேட் 74 பாயிண்ட் மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட நீங்கள் எக்ஸிட் ஆகிருக்கலாம். இது நம்மளோட ஃபர்ஸ்ட் ட்ரேட். தென் செகண்ட் பார்க்கலாம். செகண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம லைனில் கன்ஃபர்மேஷனுக்கு நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது தென் பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம லைனில் வந்துட்டு இங்கே ஒரு கன்ஃபர்மேஷன் இருந்தது. ஸோ ட்ரெண்ட்ஸில் இங்கே ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சது. இதை நீங்கள் கன்ஃபர்மேஷன் கேனில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூவான 60048 வந்து நீங்கள் பை பண்ணியிருக்கணும். இங்கே நம்ம கால் ப்ரைஸில் நம்ம பை பண்ணியிருந்தோம் அப்படின்னா இங்கே நமக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு மொமெண்டம் கொடுக்கல. ஸோ கொடுக்காம இங்கே என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்களா, ரிவர்ஸ் ஆகிட்டு இங்கே நமக்கு ஒரு ஸ்டாப் லாஸ் ஹிட். ஆக்சுவலி வந்துட்டு இங்கே ஒரு 65 பாயிண்ட் வரைக்கும் இங்கே வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆக்சுவலி. ஓகே, ஸோ எப்போவுமே ஸ்டாப் லாஸ் செட் பண்ணாமல் ட்ரேட்ஸ் என்ட்ரு ஆகக்கூடாது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங் அது. ஸோ அப்போ தான் நம்மளோட லாஸை வந்து மினிமைஸ் பண்ண முடியும். அந்த ரீசனுக்காக மட்டுமே நம்ம வந்து ஸ்டாப் லாஸும் டிசைட் பண்ணியிருக்கணும், டார்கெட் வேல்யூவும் டிசைட் பண்ணாமல் எந்த ட்ரேட்ஸும் என்ட்ரு ஆகாதீங்க. ஸோ இங்கே வந்து ஒரு 65 பாயிண்ட் வந்து நமக்கு லாஸ் ஹிட் ஆச்சு. இது நம்மளோட செகண்ட் ட்ரேட். தென் தேர்ட் ட்ரேட் பார்க்கலாம். தேர்ட் பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் தான் வெயிட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ இங்கே நமக்கு சடனாக ஒரு கன்ஃபர்மேஷன் இருந்தது. இங்கே வந்து ஒரு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் கிடச்சது நமக்கு. இதை நீங்கள் கன்ஃபர்மேஷன் கேனில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூவான 59953 நம்ம பையிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். புட் ப்ரைஸில் நீங்கள் பை பண்ணியிருந்தீங்கனாலே போதும். இங்கே வந்து சூப்பரான ஒரு டவுன்வர்ட் மொமெண்டம் இருந்தது. ஸோ இதோட லோ வரைக்குமே ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங் 59760 வரைக்கும் ஒரு 193 பாயிண்ட் வந்துட்டு ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட உங்களோட தேர்ட் ட்ரேடை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். ஸோ அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு மூவ் தான் இருந்தது. அந்த லாஸ்ட் மொமெண்டமில் நல்ல மூவ் இருந்தது. ஸோ 193 பாயிண்ட் சிங்கிள் ட்ரேடில். ஸோ இதுதான் பேங்க் நிஃப்டிக்கான வெனஸ்டே ஸ்டேட்டஸ். ஆக்சுவலி ஒரு 267 பாயிண்ட் நம்ம ஏர்ன் பண்ணிவிட்டு பட் இங்கே வந்துட்டு ஒரு என்னாச்சுன்னா ஒரு 65 நமக்கு லாஸ் ஹிட் ஆச்சு இல்லையா. ஸோ பட் அப்படின்னாலும் லாஸ் ஹிட் ஆனாலும் ஒரு 65 மேக்ஸிமமான லாஸ் ஹிட் ஆனால் கூட 202 பாயிண்ட்ஸ் ஆக்சுவலி 200 பாயிண்ட்ஸ் ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கில் தான் பேங்க் நிஃப்டியோட வெனஸ்டே ஸ்டேட்டஸ் கம்ப்ளீட் ஆச்சு. யூஸிங் அவர் ப்ரெடிக்ஷன் டார்கெட்ஸ், நம்ம டார்கெட்ஸை ஃபாலோ பண்ணி ப்ராப்பர் கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணி நீங்கள் ட்ரேட்ஸ் அட்டன் பண்ணிங்கன்னா போதும். கண்டிப்பாக ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங் உங்களுக்கு நீங்கள் ஏர்ன் பண்ணலாம் வித் மினிமம் ஸ்டாப் லாஸஸோட. ஓகே, தென் ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஸோ பேங்க் நிஃப்டிக்கான ஸ்டேட்டஸ் இதுதான். ஸோ நிஃப்டி 50ல் ஆல்ரெடி என்ன பண்ணோன்னா ஒரு 78 ஏர்ன் பண்ணியிருந்தோம் இல்லையா. பேங்க் நிஃப்டியில் ஒரு 202. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா ஒரு 280 பாயிண்ட்ஸ் வந்துட்டு ஒரு சூப்பர்பான மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட தான் உங்களுக்கு வெனஸ்டே ஸ்டேட்டஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கணும். யூஸிங் அவர் ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, ப்ராப்பர் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணி நீங்கள் ட்ரேட்ஸ் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா ஷூராக வந்துட்டு ஒரு 280 பாயிண்ட்ஸ் மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட நீங்கள் வெனஸ்டே ஸ்டேட்டஸை கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். ஸோ வாங்க இப்போ பேங்க் நிஃப்டிக்கு இப்போது தேர்ஸ்டே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் அப் ட்ரெண்ட்ஸ்க்கான டார்கெட்ஸ் நம்ம பார்த்துடலாம். 600 46 தென் 60 218 603 79 605
44 60712 609 56. ஸோ இதாங்க. ஸோ இது வந்துட்டு ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ் ஃபார் பேங்க் நிஃப்டி அப் ட்ரெண்ட்ஸில் இருந்ததுன்னா. ஸோ நமக்கு மூவிங் டவுன் ட்ரெண்ட்ஸில் இருந்தால் அதுக்கான டார்கெட்ஸும் நமக்கு பார்த்துடலாம். 59859 59750 then 59550 59312 59137 58942. ஸோ இதாங்க இப்போ நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் ஃபார் பேங்க் நிஃப்டி. ஸோ தேர்ஸ்டேக்கான டார்கெட்ஸ் இது தான். ஸோ இந்த டார்கெட்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி ப்ராப்பராக ட்ரேடிங் வியூவில் ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிவிட்டு ஃபார் கன்ஃபர்மேஷன் கிடைக்கிற பட்சத்தில் நீங்கள் உங்கள் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணுறதுல எனி டவுட்ஸஸ் இருந்தது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஃபுல் கிளியர் வீடியோ இருக்குது. ஸோ ஃபுல்லாக கிளியராக வாட்ச் பண்ணிவிட்டு ப்ராப்பராக ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிக்கோங்க. மேக் பண்ணிவிட்டு ஃபர்தர் கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணிவிட்டு கிடைக்கிற பட்சத்தில் நீங்கள் உங்கள் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஷூர் ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் வித் மினிமம் ஸ்டாப் லாஸில் நம்மளோட எவ்ரிடே மார்க்கெட் மொமெண்டமும் போயிட்டுருக்கு. ஸோ எவ்ரிடே வீடியோஸ் நீங்கள் பார்த்தீங்க, எவ்ரி அனாலிசிஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாரிஃபை ஆகும். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க. புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க. லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.